இன்றைய அருட்பணி ஞாயிறு ஆராதனையிலும் கலந்து கொள்ள இருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் தூய மத்தேயு தமிழாலய சார்பிலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவன் தாமே இந்த ஆராதனையிலும் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய சர்வ வல்லமை படைத்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இம்மட்டுமாக நீர் எங்களுக்கு கொடுத்த ஜீவன் சுகம் பலனுக்காக உம்மை துதிக்கின்றோம். இன்றைய ஆராதனையிலும் உம்முடைய திருப்பிரசனத்தை எங்கள் மத்தியிலே நிறைவாய் தந்தருளும். இந்த வேளையிலும் உம்மை ஆராதிக்க, உம்முடைய வசனங்களை தியானிக்க எங்களை தகுதிப்படுத்தியறலும். இன்றும் உம்முடைய செய்தியை கொடுக்க இருக்கின்ற உம்முடைய தாசர் மூலமாக எங்களோடு நீர் பேசியறலும். ஆராதனை ஆரம்பம் முதல் இறுதி வரை எங்களை ஆண்டு கொண்டு வழி நடத்தியறலும். எங்களை உம்முடைய திருக்கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம். எங்களை பொறுப்பேற்றுக் கொண்டறலும். இன்ப இயேசுவின் இனிய நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகவும் ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் யாவரும் கிறிஸ்தவ ஆராதனை கீதங்களிலே 283வது பாடலை பாடுவோம். பாடல் எண் 283. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், எந்தன் வழிகளில் என்னை காப்பவர், என்றும் உன்னை நடத்திடுவார். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், எந்தன் வழிகளில் என்னை காப்பவர், என்றும் உன்னை நடத்திடுவார். தடைகள் உன் பாதையிலே, பெரும் துன்ப வேளைகளில், தடைகள் உன் பாதையிலே, பெரும் துன்ப வேளைகளில், பதறாமல் இயேசுவை நம்பு, பதறாமல் இயேசுவை நம்பு, புது பாதை திறந்திடுவார். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், எந்தன் வழிகளில் என்னை காப்பவர், என்றும் உன்னை நடத்திடுவார். நிறைவேற்றிடுவார் தன் நாமத்தினால், செய்ய முடியாதவைகள் ஒன்றுமில்லை. நிறைவேற்றிடுவார் தன் நாமத்தினால், செய்ய முடியாதவைகள் ஒன்றுமில்லை. சிங்கக்கெபியிலும் அக்கினியிலும், சிங்கக்கெபியிலும் அக்கினியிலும் அவர் சமூகம் உள்ளதினால், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், எந்தன் வழிகளில் என்னை காப்பவர், என்றும் உன்னை நடத்திடுவார். கடல் அலை போல் துயரங்கள் சூழ்ந்தாலும், தீராவியாதியினால் உடல் தளர்ந்தாலும், கடல் அலை போல் துயரங்கள் சூழ்ந்தாலும், தீராவியாதியினால் உடல் தளர்ந்தாலும், உந்தன் அருகில் இயேசு வருவார், உந்தன் அருகில் இயேசு வருவார், விசுவாசத்தால் அவரை தொடு. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், எந்தன் வழிகளில் என்னை காப்பவர், என்றும் உன்னை நடத்திடுவார். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், எந்தன் வழிகளில் என்னை காப்பவர், என்றும் உன்னை நடத்திடுவார்.
என்றும் உன்னை நடத்திடுவார், என்றும் உன்னை நடத்திடுவார். இப்போதும் நாம் ஜெபம் செய்வோம். நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும் குறைவுகளையும் ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்து விட்டுவிட்டு அவருடைய கரத்திலிருந்த இரக்கங்களையும் கிருபைகளையும் பெற்றுக்கொள்ளும்படியாக இப்போதும் நாம் யாவரும் பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தினும் தந்துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தெய்வ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் தமங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தினும் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்தாவியும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமேன். அறிவிப்புகள். இன்றைய அருட்பணி ஞாயிறு ஆராதனையிலும் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய ஆராதனையிலும் தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள இருக்கும் சகோதரர் KP ஸ்டீஃபன் ராஜ் அவர்களுக்கு ஆலய சார்பிலே வாழ்த்துக்களை கூறி வரவேற்கிறேன். அவர்கள் மும்பையில் IMSஇன் அடிஷனல் நேஷனல் ப்ரொமோஷனல் கோஆர்டினேட்டராக இருந்து ஆண்டவருடைய ஊழியங்களை செய்து வருகிறார்கள். அருட்பணி ஊழிய அறிக்கைகள். FMEB ஜவஹர் பணித்தளத்திலே சகோதரர் ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் அருட்பணி ஊழியம் செய்து வருகிறார்கள். அருட்பணியாளருக்காகவும் அருட்பணி ஊழியங்களுக்காகவும் ஜெபியுங்கள். விஸ்வவாணி நாண்டட் பணித்தளத்திலே சகோதரர் பிரகாஷ் பி பால்கே அவர்கள் அருட்பணி ஊழியம் செய்து வருகிறார்கள். அருட்பணியாளருக்காகவும் அருட்பணி ஊழியங்களுக்காகவும் ஜெபியுங்கள். ஜெம்ஸ் மால்வாடி பணித்தளத்திலே சகோதரர் ராஜு ஷிர்குரே அவர்கள் அருட்பணி ஊழியம் செய்து வருகிறார்கள். அருட்பணியாளருக்காகவும் அருட்பணி ஊழியங்களுக்காகவும் ஜெபியுங்கள். MVM காம்ஷேட் பணித்தளத்திலே ரெவரன் சோஹன் ஜாதவ் அவர்கள் அருட்பணி ஊழியம் செய்து வருகிறார்கள். அருட்பணியாளருக்காகவும் அருட்பணி ஊழியங்களுக்காகவும் ஜெபியுங்கள். IMS கோலாப்பூர் பணித்தளத்திலே சகோதரர் ரவீந்திரா சன்னீஸ்வர் அவர்கள் அருட்பணி ஊழியம் செய்து வருகிறார்கள். அருட்பணியாளருக்காகவும் அருட்பணி ஊழியங்களுக்காகவும் ஜெபியுங்கள். CGMM அக்ஷாப்பூர் பணித்தளத்திலே சகோதரர் பகடி ஷியாம் அவர்கள் அருட்பணி ஊழியம் செய்து வருகிறார்கள். அருட்பணியாளருக்காகவும் அருட்பணி ஊழியங்களுக்காகவும் ஜெபியுங்கள். ICCC பூனாவிலே சிறுவர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியிலே மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பிரின்ஸ் ஜோசப் அவர்கள் அருட்பணி ஊழியம் செய்து வருகிறார்கள். அருட்பணியாளருக்காகவும் அருட்பணி ஊழியங்களுக்காகவும் ஜெபியுங்கள். NSM மூலமாக பின்வரும் சிறுவரை நமது ஆலயம் மூலமாய் தாங்கி வருகிறோம். மாஸ்டர் ரஞ்சித் சோரன், மாஸ்டர் S பட்டேல் ஹெம்ப்ரோம், மாஸ்டர் S ஹோப்னா முர்மு. இந்த சிறுவருக்காகவும் NSM அருட்பணி ஊழியங்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபியுங்கள். இந்த வாரத்திலும் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுபவர்கள் 27ஆம் தேதி மிஸ் இவாஞ்சலின் ஜெபராஜ், 28ஆம் தேதி மிஸ்ஸஸ் பவித்ரா சார்ல்ஸ், 29ஆம் தேதி மிஸ்டர் மினோஜன் டேனியல், மிஸ் அகிலா கிரீஸ் கேசியா, 30ஆம் தேதி மிஸ்ஸஸ் கெட்சி பிரேமலதா, ஜூலை 1ஆம் தேதி மிஸ் ஷாரன் சார்ல்ஸ், 2ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜெயசீலி கிருபாகரன், 3ஆம் தேதி மிஸ்டர் P தேவதாசன். இவர்கள் அனைவருக்கும் ஆலய சார்பிலே சிறப்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே இந்த ஆண்டிலும் இவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
இவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். எங்களை சிருஷ்டித்து உருவாக்கின எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த வேளையிலும் உம்முடைய திருச்சபையின் அங்கத்தினர்களை ஆசீர்வதித்தள்ளோம். அதிலும் விசேஷமாக இந்த வாரத்திலும் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுவரை உம்முடைய வலக்கரத்தால் ஆசீர்வதித்தள்ளோம். உம்முடைய வழிநடத்துதலும் பராமரிப்பும் பாதுகாப்பும் இந்த ஆண்டிலே சிறந்து விளங்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். இம்மட்டுமாக இவர்களுக்கு நீர் அருளி செய்த எல்லா தயவுகளுக்காகவும் கிருபைகளுக்காகவும் உம்மை துதிக்கின்றோம். உம்முடைய சந்தோஷத்தாலும் சமாதானத்தாலும் ஈவுகளாலும் இவர்களை நிறைத்து ஒவ்வொரு நாளும் நடத்தியறலும். இவர்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்று மற்றவர்களுக்கும் பகிர்ந்திட அருள் தாரும். இவர்களை எல்லா அழிவுகளுக்கும் ஆபத்துகளுக்கும் விலக்கி காத்து கொண்டறலும். இவர்களை உம்மிடம் அர்ப்பணம் செய்கிறோம், பொறுப்பேற்றுக் கொண்டறலும். இயேசுவின் மூலம் மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இப்போதும் மிஸ்ஸஸ் ஏஞ்சலின் சில்வியா சார்ல்ஸ் அவர்கள் நம்மை ஜெபத்திலே நடத்துவார்கள். ஜெபம். இந்த நல்ல நாளை கொடுத்ததுக்காம் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல சுகம் பலன் ஜீவன் தந்து ஒவ்வொரு நாளும் காத்து வந்த கிருபைக்காம் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கே 2-3 பேர் கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் இருப்பதற்காம் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வத்துக்கும் மேலான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மனிதனின் பாவ இருதயத்தை உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி அவனை புது சிருஷ்டியாக மாற்றினதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சிறகுகளால் எங்களை மூடுவதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய செட்டை நிழலுக்காக ஸ்தோத்திரம். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதையும் கூடாரத்தை அணுகாது என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர். அக்கா ஸ்தோத்தரிக்கிறோம். அதுபோல இந்த உலகத்தில் உள்ள கொள்ளை நோயை நீரே அகற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதனால் பல மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள், பல குழந்தைகள் அனாதையாக்கப்படுகிறார்கள், பொருளாதாரத்தை இழந்து பல குடும்பங்கள் உணவுக்காக கஷ்டப்படுகிறார்கள், பல ஊழியர்களின் குடும்பமும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது ஆண்டவரே. நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர். அதுபோல் இந்த கொள்ளை நோயை பூமியில் இராதபடிக்கு இதை விலக்கி போடும் ஆண்டவரே. மேலும் நமது போதகருக்காகவும் அவருடைய மகளுக்காகவும் உம்மிடத்தில் வருகிறோம். அவருக்கு நல்ல உடல் நலத்தையும் எங்களை உமக்குள் வழிநடத்த அவருக்கு நல்ல பலன் தந்து ஆசீர்வதியும். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர். அதுபோல அவருடைய மகளுக்கும் நல்ல ஞானத்தையும் படிப்பில் நல்ல ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மேலும் நம் சர்ச் கமிட்டி மெம்பர்ஸ்க்காக கூட வருகிறோம். அவர்கள் எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்ய நல்ல பலன் தாரும். மென்ஸ் ஃபெலோஷிப், விமென்ஸ் ஃபெலோஷிப் அண்ட் யூத் ஃபெலோஷிப்புக்காக கூட வருகிறோம். அவர்கள் எல்லாரும் ஆண்டவரே வேதத்தை நன்கு கற்று அறிந்து உமக்குள் மேலும் வேரூன்றி வளர ஜெபிக்கிறோம். எங்கள் சர்ச் மூலமாக தாங்கப்பட்டு வருகிற மிஷனரி ஸ்தாபனங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் ஊழியத்தை ஆசீர்வதியும். அவர்கள் விதைக்கிற விதை 100-60 பெருக வேண்டும். அவர்கள் மூலமாய் பல ஆடுகள் உமது மந்தையில் சேர்க்கப்பட வேண்டும். சர்ச் மூலமாக தாங்கப்படுகிற ட்ரைபல் ஹோம் சிறுவர்களையும் காத்துக்கொள்ளும். அவர்களுக்கு நன்கு படிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட வேண்டும். ஸ்டூடெண்ட்ஸ்க்காக விசேஷமாக வருகிறோம். சீக்கிரமாய் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் திறந்து எல்லோரும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும். 3rd வேவ் மூலமாக பெரிய ஆபத்து வருகிறது என்று கேள்விப்படுகிறோம். அதுபோல எதுவும் ஏற்படாமல் நீர் அதை தடுத்து போட வேண்டுமாய் மன்றாடி ஜெபிக்கிறோம். இவை எல்லாவற்றையும் எங்கள் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இப்போதும் வேத பாடங்கள் வாசிக்கப்படும். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் ஏசாயா 52 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. The Bible reading for this morning is taken from the book of Isaiah, chapter 52, verses 1 to 7. ஏசாயா 52 அதிகாரம் வசனம் 1 முதல். எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூர்வத்திலே என் ஜனங்கள் தங்கும்படி எகிப்துக்கு போனார்கள். அசிரியனும் முகாந்திரமில்லாமல் அவர்களை ஒடுக்கினான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது? என் ஜனங்கள் விருதாவாய் கொண்டு போகப்பட்டார்கள்.
அவர்களை ஆளுகிறவர்கள் அவர்களை அதம் பண்ணினார்கள். நித்தமும் இடைவிடாமல் என் நாமம் தூஷிக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது நிமித்தம் என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள், இதை சொல்லுகிறவர் நானே என்று அக்காலத்திலே அறிவார்கள். இதோ இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்லி சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனே மகிமை உண்டாவதாக. ஆமேன். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை. The second Bible reading is taken from 2 Corinthians chapter 12 verses 7 to 15. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாயிருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். மேன்மை பாராட்டி புத்தீனனாயினேன். நீங்களே இதற்கு என்னை பலவந்தப்படுத்தினீர்கள். நான் ஒன்றுமில்லை என்றாலும் மகா பிரதான அப்போஸ்தலருக்கும் நான் எவ்வளவும் குறைந்தவனாய் இராதபடியால் உங்களாலே மெச்சிக்கொள்ளப்பட வேண்டியதாயிருந்ததே. அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டதே. எதிலே மற்ற சபைகளுக்கு குறைவாயிருந்தீர்கள். நான் உங்களை வருத்தப்படுத்தாதிருந்ததே உங்களுக்கு குறைவு. இந்த அநியாயத்தை எனக்கு மன்னியுங்கள். இதோ உங்களிடத்திற்கு 3ஆம் தரம் வர ஆயத்தமாயிருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. நான் உங்களுடையதே அல்ல, உங்களையே தேடுகிறேன். பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டிருக்கின்ற பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை அடங்கியுள்ளது. The Holy Gospel reading is taken from the Gospel according to St. Luke, chapter 5, verses 1 to 11. பின்பு அவர் கெனசரேத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசிக்கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவிலிருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்ததின் நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள்.
அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்பதே வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டிருக்கின்ற பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டிருக்கின்ற சிறப்பு வேத பகுதி 65ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் முடிய. The special reading is taken from Psalm 65 verses 4 to 8. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தி ஆவோம். பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதுனால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். வல்லமையை இடைகட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர். கடையாந்திர இடங்களில் குடியிருக்கிறவர்களும் உம்முடைய அடையாளங்களின் நிமித்தம் பயப்படுகிறார்கள். காலையையும் மாலையையும் களிகூற பண்ணுகிறீர் என்பதே வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டிருக்கின்ற சிறப்பு வேத பகுதி வாசித்தாயிற்று. திரும்பவும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக நாம் யாவரும் 245வது கிறிஸ்துவ ஆராதனை கீதங்களை பாடுவோம். பாடல் எண் 245. தாங்கி என்னை திரு சித்தம் போ நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் வனைந்திடுமே. ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு. சேர்ந்திடுவேன் அவர் சமூகம். ஆத்ம நண்பன் இயேசு உண்டு. சேர்ந்திடுவேன் அவர் சமூகம்.
தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் தாங்கி என்னை திருசித்தம் நடத்திடுமே குயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் வனைந்திடுமே குயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் வனைந்திடுமே. இப்போதும் சகோதரர் KP ஸ்ரீஃபன்ராஜ் அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார்கள். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்திய மிஷனரி சங்கத்தின் சார்பிலே, சிறப்பாக மும்பை மற்றும் நார்த் ரீஜன் சார்பிலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நாளிலும் எனக்கு செய்தி கொடுக்கும்படியான வாய்ப்பை கொடுத்த சபை போதகர் அவர்களுக்கும், சபையினுடைய அனைத்து கமிட்டி மெம்பர்ஸ், விசுவாச குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் நான் மனதார வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக. இன்றைக்கு எத்தனையோ மக்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், மரித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், கர்த்தருடைய வருகை மிக மிக சமீபமாய் இருக்கிறது. நமக்கு தெரிந்த எத்தனையோ மக்கள் நம்மை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். இந்த பூமிக்குரிய கூடாரத்தை விட்டு பரலோகம் என்கிறதான தேவனுடைய சமூகத்துக்கு நேராக எத்தனையோ பரிசுத்தவான்கள், எத்தனையோ ஊழியர்கள், எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை காட்டிலும் நாம் நீதிமான்கள் அல்ல. ஆனால் கர்த்தர் நம்மை இந்த உலகத்தில் வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. இன்னும் ஏதோ ஒரு திட்டம், இன்னும் ஏதோ ஒரு காரியம் நம்மை கொண்டு அவர் செய்ய வேண்டிய சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எனவே இந்த காலங்களில இன்னும் அதிகமாய் நம்முடைய ஆண்டவரை தேடுவோம். வேத வசனங்களை நேசித்து அதை உட்கொள்ளுவோம். பரலோகம் என்கிறதான அந்த பாக்கியங்களை எல்லாம் தேவன் நமக்கு தந்து நம்மை வழி நடத்துவாராக. இந்த நாட்களிலும் நம்முடைய இந்திய மிஷனரி சங்கத்திலேயும் 5 ஊழியர்கள் இந்த உலகத்தின் ஓட்டத்தை இந்த பேண்டமிக் பீரியட்ல அவர்கள் முடித்து பரலோகம் சென்று விட்டார்கள். இன்னும் எத்தனையோ மக்கள், விசுவாச குடும்பத்தார், ஐஎம்எஸ்னுடைய அநேக விசுவாச குடும்பத்தார், மிஷன் ஃபீல்டுகள் உள்ள அநேக விசுவாசிகளின் இல்லங்களிலும் மரண ஓலங்கள், மரண அலைகள் இப்படியாக கடந்து வந்தது. ஆனாலும் அநேகருடைய குடும்பங்களில் கர்த்தர் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த நாட்களிலும் கொரோனா ரிலீஃப் அப்படிங்கிறதான ஒரு ஃபண்ட் நம்முடைய ஐஎம்எஸ் மூலமாக இந்த நாட்களில் அதை நாங்கள் கலெக்ட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். 5 நம்முடைய மிஷனரிகள் குடும்பங்கள்
இல்ல பாதிக்கப்பட்ட அநேக விசுவாச குடும்பத்தார்களுக்கு எதையாவது நாம் செய்ய வேண்டும், ஏதாவது ஒரு காரியங்களை அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு சிறப்பான காரியங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதற்கான தேவைகள் சுமார் 25 லட்சம் ரூபாய். இந்த பண தேவைகள் சந்திக்கப்படணும். இன்னும் அநேக மிஷனரிகளை தாங்குகிற ஆதரவாளர்கள் எல்லாம் எழும்பணும். இன்னும் அநேக ஊழியங்களுக்காக கரம் நீட்டுகிற மக்களையும் ஜெபிக்கிற மக்களையும் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஜெபியுங்கள். கர்த்தர் நம்மை கொண்டு இந்த காலங்களில் ஒரு கூட்ட ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி நம்மை மகிழ்ந்திருக்க பண்ணுவாராக. பரலோகம் களி கூறுகிற அந்த ஒரு காரியங்களை நாம் சிறப்பாக செய்ய தேவன் நம்மை வழி நடத்தி தருவாராக. இந்த நாளிலும் நான் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி நாம் திருப்பிக் கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 கொரிந்தியர் chapter 12 verse 15. நான் வாசிக்கிறேன். நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் என்று இங்கே பவுல் இந்த கொரிந்திய திருச்சபைக்கு எழுதுகிறதான ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ஆத்தும ஆதாய பணிகளுக்கு நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன செய்ய போகிறோம்? இந்த உலகத்தில் தேவன் நம்மை படைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, நம்மை தெரிந்தெடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. நாம் அவருடைய பிள்ளை என்கிற ஒரு ஸ்தானத்தை பெற்றுக்கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு, ஒரு தீர்மானம் உண்டு. அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? இந்த பவுல் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட பின்பு தேவனுக்காக இன்னும் வைராக்கியம் கொண்டு அவர் பணி செய்கிறார். இந்த வசனத்துல ரொம்ப அழகாக சொல்லுகிறார், மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் என்று தன்னை முழுவதுமாக தேவனுக்கென்று தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு மகிமையான காரியங்களை அவர் செய்கிறார். இந்த பவுல் அந்த காலத்துல வாழுகின்ற நாட்களில ஒரு பிரசித்தி பெற்ற செல்வந்தர், உயர்ந்த படிப்பு படித்தவர், உயர்ந்த வசதி படைத்த குடும்பத்தில் உள்ளவர் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தேவன் தன்னை தெரிந்தெடுத்த பின்பு, தேவன் தன்னை சூஸ் பண்ணின பின்பு தன்னை முழுவதுமாக அங்கே அர்ப்பணிப்பதை நான் பார்க்க முடிகிறது. வேதத்தில் அநேக உதாரணங்களை கூட நாம் சொல்லலாம். ஒரு சகை என்கிற ஒரு மனிதன், அந்த சமுதாயத்துல உயர்ந்த பொறுப்புல இருந்த ஒரு மனிதன், இயேசு அந்த இல்லத்திற்குள்ள சென்று அவனோடு கூட பேசின உடனே அவனுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறுவதை நான் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவச்சனமே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தருடைய வசனங்கள் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறது. இந்த வசனங்கள் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொடுத்திருக்கிறதா? இந்த வசனங்கள் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை பரலோக வாழ்வுக்கு நேராக திருப்புகிற அந்த பணியை அது செய்து கொண்டிருக்கிறதா? அதற்கு நீங்கள் இடம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்களா? நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் வாசிக்க கேட்ட அந்த வேத பகுதிகளை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த லூக்கா 5ஆம் அதிகாரம், இந்த 5ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியில வேதம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது. இயேசு கெனசரேத்து கடலருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வசனத்தை கேட்பதற்கு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு இன்றைக்கு ஏராளமான மக்கள், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். மெய்யான கிறிஸ்து யார் என்று, மெய்யான தேவன் யார் என்று தெரியாதபடி ஆறுகளையும் நீர்நிலைகளையும் கற்களையும் மலைகளையும் இன்னும் கடலோர பகுதிகளையும் தேடிக்கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து சொல்வது யார்? அவர்களுக்கு ஆண்டுடைய வார்த்தைகளை குறித்து சொல்வது யார்? நீங்களும் நானும் தான். வேறு யார் செய்ய முடியும்? நீங்களும் நானும் நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்கின்ற பொழுதுதான் இந்த தேவனுடைய வார்த்தை மக்களுக்கு அங்கே கடந்து செல்ல முடியும்.
அதைத்தான் இன்றைக்கு மிஷன் ஃபீல்டுகளில், நம்முடைய பணித்தளங்களில் நம்முடைய மிஷனரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து தேவனுடைய பணிகளுக்காக அவர்கள் புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். இதன் விளைவு ஏராளமான ஆயிரக்கணக்கான விசுவாசிகள், ஒருவேளை ஆண்டவர் அறியாத ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற இந்த காலங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கடந்த பேண்டமிக் பீரியட்ல கூட ஆயிரக்கணக்கான மக்கள் மெய்யான கிறிஸ்துவாகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேத பகுதி சொல்லுகிறது, தேவ வசனத்தை கேட்கும்படி இயேசுவினிடத்தில் நெருங்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான திருச்சபையே, இந்த ஆத்தும பாரம் நிறைந்த இந்த மக்களுக்காக உங்கள் பங்கு என்ன? நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒருவேளை இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆலய ஆராதனையில, இந்த ஆன்லைன் ஆலய ஆராதனையில எப்படி நீங்கள் வீட்டில் இருந்து ஆராதனை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவை புதுப்பித்துக் கொண்டிருக்கீங்களா? இது ஆன்லைன் ஆராதனை தானே, இதை நம்ம அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்கிற எண்ணத்தோடு கூட இருக்கீங்களா? அல்லது லைவாக இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாம் வெளியரங்கமாகும், எல்லாம் வெளியரங்கமாகும். நாம் ஜாக்கிரதையாக வாழ இந்த காலங்களில் நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். எனக்கு அருமையான திருச்சபையே, இந்த வேத பகுதியில் இருந்து நான் பார்க்கின்ற பொழுது 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு அங்கே மீன் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில இந்த பேதுருவும் தன்னோடு கூட இருக்கிற அருமையான பிள்ளைகளுமாக அங்கே வலைகளை அலசி கொண்டிருக்கிறார்கள். மீன் இல்லாத ஒரு சூழ்நிலை, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டிருக்கிறார்கள், ஒரு மீன் கூட அகப்படவில்லை என்று அங்கே 5ஆம் வசனம் மிக அழகாக தெளிவாக அங்கே சொல்வதை பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, எனக்கு அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தின் மூலமாய் நான் பார்க்கும் பொழுது ஒன்றும் இல்லாத இடத்துல, ஒன்றுமே இல்லாத இடத்துல உருவாக்கி கொடுக்கிறவர் தான் நம்முடைய தகப்பன் என்பதை இந்த வேத வசனங்கள் மூலமாக நான் பார்க்க போகிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இங்கே இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒரு மீன் கூட கிடைக்காத இந்த பேதுருவை நோக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், மீன்களை பிடிப்பதற்கு மாத்திரமல்ல, மனுஷர்களை பிடிக்கிற இந்த ஆத்தும ஆதாய பணிக்காக ஆட்களை சேர்க்கிற, பரலோகத்திற்கு நேராக திசை திருப்புகிற ஒரு பணியை இந்த பேதுரு மூலமாக செய்வதற்கு கர்த்தர் இந்த பேதுருவோடு கூட இடைப்படுகிறார். இந்த பேதுரு செய்த ஆத்தும ஆதாய பணிக்கு பேதுரு செய்த ஒரு சில காரியங்களில முக்கியமான காரியங்களை மாத்திரம் நாம் பார்க்க போகிறோம். முதல் காரியம், அங்கே லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் யாவரும் திருப்பிக் கொள்ளுவோம். ஒருவேளை என்னோடு கூட சேர்ந்து கூட நீங்கள் வீட்டில் இருந்து இந்த வசனங்களை வாசிக்கலாம். லூக் சாப்டர் 5 verse 3, இந்த 3ஆம் வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார், அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். இப்ப பேதுரு தன்னுடைய படகை ஆண்டவருடைய பணிக்காக அங்கே கொடுக்கிறான் என்று வேதம் மிக மிக அழகாக சொல்லுகிறது. Peter has given his boat. இந்த பேதுரு தன்னுடைய படகை ஆண்டவருடைய பணிக்காக அவன் அங்கே திறந்த வாசலாக கொடுக்கிறான். இன்னைக்கு எத்தனை பேர் உங்கள் இல்லத்தை தேவனுடைய சமூகத்தில் ஜெபிப்பதற்காக நீங்கள் திறந்து கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த பேதுரு கர்த்தருடைய பணிக்காக தன்னுடைய படகை கொடுத்ததின் விளைவு அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இதே பேதுரு அங்கே சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது, மரணத்தின் விளிம்பில் இருக்கும் பொழுது, அங்கே மார்க்கு என்கிற ஒரு மனுஷனுடைய வீட்டில அநேகர் கூடி இந்த பேதுருவுக்காக திறப்பில் நின்று ஜெபித்தார்கள் என்று வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. நீங்கள் உங்கள் இல்லத்தை தேவனுடைய பணிகளுக்காக திறந்து ஜெபிக்க நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்கள் நிமித்தம் பரலோகத்தில் அவருடைய நாமம் மகிமைப்படும். அவர் மகிமையான காரியங்களை செய்கிற ஒரு தகப்பனாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு தெரிந்த ஒரு அருமையான ஒரு குடும்பம் நம்முடைய மகாராஷ்டிரா மாநிலத்தில் தனோரா அப்படிங்கிறதான மிஷன் ஃபீல்டு, சிறுசுண்டி அப்படிங்கிறதான ஒரு கிராமம். இந்த சகோதரி குறித்து நான் ஏற்கனவே பல முறை உங்களோடு பேசியிருக்கிறேன். சந்திரகலா அப்படிங்கிறதான ஒரு சகோதரி பாம்பு கடித்து கர்த்தர் அவருக்கு உயிர் பிச்சையை கொடுத்து இன்றைக்கும் அவர் ஜீவனோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
இந்த சகோதரி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு, ஆண்டவர் தனக்கு செய்த நன்மைகளை அவள் பெற்றுக்கொண்ட பின்பு தன்னை முழுவதுமாக இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து அந்த கிராமத்தில் அநேக எதிர்ப்புகள் மத்தியில, அநேக பாடுகள் மத்தியில, அநேக உபத்திரவங்கள், அவமானங்கள் மத்தியில தன் இல்லத்தை, தன்னுடைய சொந்த இல்லத்தை அங்கே ஆராதனை கூடமாக, ஆலயமாக அந்த சகோதரி மாற்றி கொடுத்திருக்கிறாள். இன்றைக்கும் ஏராளமான விசுவாசிகள், அந்த கிராமத்தில் ஆலயம் கிடையாது, ஆனா அந்த கிராமத்துல இந்த சந்திரகலா அப்படிங்கறதான சகோதரி இல்லத்துல திரளான மக்கள் கூடி செபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மழை காலத்துல ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் அந்த கிராமத்திற்கு சென்றிருக்கும் பொழுது இரவு நேரம் லைட் வெளிச்சமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அங்க சூழ்நிலைகள், அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த கிராமங்கள் இருக்கிறது. சரியான வசதிகள் இல்லாத ஒரு கிராமம். இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே அதற்கான ஆயத்த பணிகளை அரசாங்கம் செய்து கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட இருண்ட ஒரு அந்த கிராமத்துல அந்த வீட்டுக்குள்ள அங்கே மண்ணெண்ணெய் விளக்கு அல்லது இப்படிப்பட்ட சிறிய சிறிய விளக்குகளை வைத்து மக்கள் ஆராதித்தார்கள். நாங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்கன்னு சொல்லி நாங்க நினைச்சோம். அந்த ஆலய ஆராதனைக்கு பின்பு திரளான மக்கள், அநேக மக்கள் அந்த வீட்டுக்குள்ளிலிருந்து வெளியே வந்தார்கள். எனக்கு அருமையான தேவச்சனமே, நம்முடைய இல்லத்தை, நம்முடைய வீட்டை கர்த்தருடைய பணிகளுக்காக செபிக்க நாம் திறந்து கொடுத்திருக்கிறோமா? இந்த பேதுரு தன்னுடைய படகை கொடுத்தார். பின் நாட்களில் இந்த பேதுருவுக்காக செபிக்கிற அருமையான ஒரு இடத்தையும் தேவன் ஆயத்தப்படுத்தி பேதுருவுக்காக செபிக்க வைத்தார். இந்த சந்திரகலா மடாவி போல நாம் நம்முடைய இல்லங்களை இந்த நாட்களில தேவனுடைய பணிகளுக்காக ஜெபிப்பதற்கு ஆயத்தப்படுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இரண்டாவதாக, இந்த பேதுரு ஆத்தும ஆதாய பணிக்காக செய்த இன்னொரு ஒரு காரியம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதே 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து வாசிக்கலாம். லூக் சாப்டர் 5 verse 7. இந்த வசனத்தை நீங்கள் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். ஆரம்பத்தில் நாம் பார்த்தோம், இங்க வேதம் சொல்லுகிறது, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை, ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை. ஆனால் கர்த்தருடைய பணிக்காக இந்த போட் ஆண்டோடைய சமூகத்தில் கொடுக்கப்பட்ட பின்பு அவர் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் இந்த பேதுரு கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்ட பின்பு அவனுடைய நிலைமையை பார்த்து அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆழத்துல போய் கொஞ்சம் வலைய போடுங்க என்று சொன்ன மாத்திரத்துல அந்த பகல் பொழுதுல ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து இந்த பேதுரு அங்கே வலையை விரிக்கிறார். திரளான மீன்கள். அவருடைய படகு மாத்திரமல்ல, இன்னும் ஒரு சில படகுகளும் நிரம்பத்தக்கதாக தேவன் அமிழ்ந்து போகத்தக்கதான ஆசீர்வாதங்களை இந்த பேதுருவுக்கு கொடுத்து அங்கே நிரப்புகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான திருச்சபையே, நமக்கு கிடைத்த ஒரு சந்தோஷம், நமக்கு கிடைத்த ஒரு சமாதானம். வேத வசனம் சொல்லுகிறது, பேதுரு தனக்கு கிடைத்ததை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்தார். நமக்கு ஆண்டவர் அநேக நன்மைகளை கொடுத்திருக்கிறார், சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். இந்த சமாதானத்தை மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஒருவேளை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, சமாதானத்தை கூறி சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற அந்த மனிதனுடைய கால்கள் எப்படிப்பட்டவைகளாம்? அழகானவைகள். கண்மலையை நோக்கி திருப்புகிற பரம தகப்பனை நோக்கி அந்த ஆத்தும ஆதாய பணிக்காக திருப்புகிற அந்த வார்த்தைகள் அல்லது அந்த மனிதனுடைய பாதங்கள் எப்படிப்பட்டவைகளாம்? அழகானவைகள். அது தேவனுடைய சமூகத்தில் பிரியமானவைகள். இந்த சமாதானத்தை எப்படி சொல்லணுமா? சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே, எனக்கு அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த பேதுரு தன்னுடைய வாழ்க்கையில கிடைத்த இந்த ஆசீர்வாதத்தை தன்னோடு வைத்துக் கொள்ளவில்லை, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கிற அந்த நன்மைகளை அவர் கண்டுகொண்டார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அதே சந்திரகலா மடாவி நம்முடைய மகாராஷ்டிரா மாநிலத்தில் அந்த தனோரா மிஷன் ஃபீல்டில் இருக்கிறதான அந்த சந்திரகலா மடாவி
தனக்கு கிடைத்த நன்மைகள், அவள் சும்மா இருக்கவில்லை. அந்த கிராமத்துல ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரியாகவே அந்த சகோதரி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஆண்டு 2020 டிசம்பர் 7 அந்த இல்லத்தில் நடந்த ஒரு சம்பவம். இந்த சந்திரகலா மடாவியனுடைய சகோதரி ஆண்டவரை இன்னும் சரியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்பொழுது ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த டிசம்பர் 7 வரைக்கும் அந்த சகோதரி இயேசுவை குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்களாம். எப்படி ஆகிலும் தன்னுடைய சகோதரியை வேதனைப்படுத்தணும், கேவலப்படுத்தணும், எப்படியாவது இந்த இயேசு என்கிற இந்த ஒருவேளை லைனை விட்டு இப்படி திருப்பணும்னு சொல்லி பல காரியங்களை செஞ்சாங்களாம். சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். அந்த டிசம்பர் 7 சந்திரகலா மடாவினுடைய சகோதரி வீட்டில் வளர்த்த ஆடு ஒன்று மரித்து போய்விட்டது. அந்த செத்து போன ஆட்டை அந்த கிராமத்திலிருந்து 10 கிலோமீட்டர் அங்கிருந்து அது சைக்கிள் அப்படியே கொண்டு வந்து சந்திரகலா மடாவி வீட்டு முன்னால போட்டாங்க. செத்து போன ஆட்டை இப்ப இந்த சகோதரியுடைய இல்லத்தின் முன்பாக போடப்பட்டு இருக்கிறது. இப்போ இந்த சந்திரகலா மடாவி எதுவுமே சொல்லவில்லை. தான் ஜீவிக்கிற ஆண்டவர், அதாவது தன்னை வழி நடத்துகிற ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார், அவர் இன்றைக்கும் இருக்கிறார், அவர் சமாதான பிரபு, மற்றவர்களுக்கும் சமாதானத்தை கொடுக்கிறவர் என்று இந்த சுவிசேஷத்தை வைராக்கியமாக பிடித்து 91 சங்கீதத்தை எடுத்து பாடலாக அவங்க பாட ஆரம்பித்தார்களாம். வேற ஒண்ணுமே செய்யலையா. 91 சங்கீதத்தை 1 வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் அது சொல்லி 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 பாடல்களாக பாடி பாடி செபிக்க ஆரம்பித்தார்களாம். இதை பார்த்த அந்த கிராமத்தில் உள்ள அநேக மக்கள் வேடிக்கை கூட ஆரம்பித்தார்கள். அங்க இருக்கிற விசுவாசிகளும் இந்த சகோதரிக்கு ஆதரவாக முழங்கால் படிட்டார்கள். இதுதான் உண்மையான ஒரு ஆசீர்வாதம். ஒரு விசுவாசி ஒரு பாரத்தோடு இருக்கும் பொழுது, அந்த விசுவாசிக்காக இன்னும் ஒரு சில விசுவாசிகள் பாரத்தோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். இந்த சந்திரகலா மடாவி தேவ சமூகத்துல முழங்கால் படியிட்டு, செத்து போன ஆட்டுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு 91 சங்கீதத்தை பாடலாக பாடி ஜெபித்து முடித்து இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டு மேல கை வச்சாங்களாம். செத்து போன ஆடு உயிரோடு எழும்பிட்டு சகோதரி இவர்தான் மெய்யான தெய்வம், இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று உறுதியாக பிடித்துக் கொண்டார்கள். செத்து போன ஆட்டை உயிரோடு கூட தான் கிராமத்திற்கு கொண்டு சென்று ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. சுவிசேஷமாய் சுவிசேஷ வார்த்தைகளோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். 3வது கடைசியாக ஒரு காரியத்தை சொல்ல நான் நிறைவு செய்கிறேன். இந்த பேதுரு லூக்கா எழுதின சுவிசேஷம் 5:11 கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள், இயேசுவுக்கு பின் சென்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பீட்டர் has given himself, தன்னை முழுவதுமாக ஆண்டவருடைய பணிக்காக அங்கே அர்ப்பணித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:20 வாசிக்கும் பொழுது, உடனே அவர்கள் வலைகளை விட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசுவுக்கு பின் செல்லுகிற ஒரு அனுபவம். இன்னைக்கு எத்தனையோ வார்த்தைகளை கேட்கிறோம், எத்தனையோ அற்புதங்களை பார்க்கிறோம், எத்தனையோ நன்மைகளை நாம் கண்டுகொண்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவரை பிடித்து கொண்ட அந்த உறுதியில அல்லது அவருக்கு பின் செல்லுகிற அந்த அனுபவத்துல உறுதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது உறுதியற்ற நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் உறுதியான விசுவாசம், உறுதியான வைராக்கியம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ அவர் விரும்புகிறார். காரணம், நம்ம எல்லாரும் பரலோகம் என்கிற அந்த வாழ்வுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும். இந்த ஆத்தும ஆதாய பணியினுடைய முடிவே பரலோகம் தான். பரலோகத்துக்கு நேராக கர்த்தருடைய பிள்ளைகளை வழி நடத்துகிற இந்த பணியில நம்மை தீவிரமாக ஈடுபடுத்திக் கொள்ளுகின்ற பொழுது இந்த பேதுருவை கொண்டு பலத்த காரியங்களை செய்த ஆண்டவர் நம்மை கொண்டும் அவர் பலத்த காரியங்களை செய்ய அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். நான் கடந்த மே மாதம் ஊருக்கு சென்றிருக்கும் பொழுது என்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாருமே ஆண்டவரை அறியாதவர்கள் தான். எனக்கு தெரிந்த ஒரு உறவு நண்பர் ஒருவர் உண்டு, அவருடைய பெயர் கணேசன். ஒரு நாள் சாயங்கால பொழுதுல என் வீட்டு முன்னால நிற்கும் பொழுது வேலைக்கு சென்று வந்தவர் நான் மும்பையிலிருந்து ஊருக்கு சென்ற மாத்திரத்தில் என்னோடு பேசுவதற்காக நின்றார். அப்போ நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டேன், அவ்வளவுதான். நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டேன், அவ்வளவுதான். தன்னுடைய கண்களிலிருந்து மடை திறந்த வெள்ளம் போல கண்ணீர்கள் அப்படியே ஊற ஆரம்பித்தது. என்னால் வீட்டிற்கு நிம்மதியாக செல்ல முடியவில்லை, என்னால் இரவுல தூங்க முடியவில்லை,
என்னுடைய தகப்பனார் உனக்கு நன்றாக தெரியும். காரணம், என்னுடைய தகப்பனார் எங்க ஊர்ல உள்ள முக்கியமான கோயில் அவங்க ஒரு பூஜாரியா இருந்தவங்க. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பூஜாரியாகவே வாழ்ந்து அவர் மரித்தவர். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தினுடைய ஒரு மகன் தான் அவர். இரவில் எனக்கு நித்திரையே கிடையாது, என் குடும்ப சூழ்நிலை அப்படி, எனக்கு தூக்கமே கிடையாது, நான் ஏன் வாழுகிறேன் என்கிற நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர் என்னோடு பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தார். கடைசியாக ஒரு வார்த்தை கேட்டார், எனக்காக நீ ஜெபிக்க மாட்டாயா என்று சொல்லி. தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி அவருக்காக அந்த ரோட்டு ஓரத்துல நின்று நான் ஒரு சின்ன ஜெபத்தை மாத்திரம் ஏறெடுத்து, இந்த இரவு செல்லுங்கள், கர்த்தர் உங்களுக்கு நல்ல தூக்கத்தை தருவார், நாளைக்கு என்னோடு கூட வந்து பேசுங்கள் என்று சொன்னேன். அவ்வளவுதான். அவர்களுக்காக நான் ஜெபித்தேன், அவ்வளவுதான். இரவு பொழுது சென்றது. கர்த்தர் அவருக்கு நல்ல நித்திரை கொடுத்தார். அதோடு கூட தரிசனத்துல ஆண்டவர் பேச ஆரம்பித்தாராம். மறுநாள் காலையில எழுந்த உடனே என்னை பார்க்கும்படியாக ஓடி வந்தார். நீங்க ஜெபித்திருக்கீங்க, எனக்காக ஜோமன் இருக்கீங்க. இரவுல வெண் வஸ்திரம் தரித்த ஒருவர் என்னுடைய தரிசனத்துல வந்தார், எனக்கு நல்ல நித்திரை கிடைத்தது என்று சொல்லி காலையிலேயே ஓடி வந்து என்னுடைய கரத்தை பிடித்து கொண்டு சொன்ன ஒரு காரியம், இயேசு ஒருவர் தான் மெய்யானது என்பதை அறிந்து கொண்டேன், உணர்ந்து கொண்டேன். அவருக்காக நான் எதையாவது செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னோடு பகிர்ந்து கொள்கின்ற பொழுது சில வார்த்தைகளை சொல்லி அவரை தேற்றினேன், வழி நடத்தி கொண்டிருக்கிறேன். எனக்கு அருமையான திருச்சபையை, எனக்கு அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை ஆத்தும ஆதாய பணிக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் என்று சொன்ன பவுலின் வார்த்தை, இந்த பேதுரு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து அவருடைய பணிகளுக்காக புறப்பட்டு சென்றது போல நீங்களும் நானும் ஆயத்தமுள்ளவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோமா? ஆயத்தப்படுகிறோமா? ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? கிடைத்த சந்தோஷங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோமா? அதை நாம் செய்யாத பட்சத்துல பரலோகத்துக்கு நேராக திரும்ப முடியாது. பரலோகத்துக்கு நேராக நாம் செல்லவே முடியாது. நாம் செல்ல வேண்டுமே ஆனால், பரலோக வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் நம்மை முழுவதுமாக அர்ப்பணிப்போம். இந்த பேதுருவை போல ஆண்டவருக்கென்று வைராக்கியம் உள்ளவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை கொண்டு பலத்த காரியங்களை செய்து வழி நடத்துவாராக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். எங்கள் தகப்பனே, இப்பொழுதும் இந்த பகிர்ந்து கொண்ட இந்த வேத வசனங்கள் அருமையான மக்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளாக, மகிமையின் வார்த்தைகளாக, நன்மையான வார்த்தைகளாக, பரலோகம் கொண்டு செல்லுகிற வார்த்தைகளாக நீங்க பயன்படுத்தி தாங்க. இவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய செழிப்பையும் மன மகிழ்ச்சியையும் நிறைவுகளையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமேன், ஆமேன். இப்போதும் தேவனுடைய செய்தியை அளித்த சகோதரர் KP ஸ்டீஃபன் ராஜ் அவர்களுக்கு ஆலய சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்தினருக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக ஜெபிக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கும் வண்ணமாக நாம் யாவரும் 614வது கிறிஸ்தவ ஆராதனை கீதங்களை பாடுவோம். பாடலேன் 614. நேரிடாது மகளே, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. லா 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 உன்னதமான
ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. லா 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 லா. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. லா 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 லா. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். பாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. லா 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 லா. பாதையுடன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. பாதையுடன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. நேரிடாது மகளே, நேரிடாது மகளே. ஜெபம் செய்வோம். எங்களை உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பி உமது தெய்வீக மன்னாவால் எங்களை போஷித்த எங்கள் அன்பின் பரம தந்தையே, இன்றைய ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்மை தொழுது கொள்வோம். உமது செய்தியை கேட்கும் கொடுத்த பாக்கியத்திற்காக உம்மை துதிக்கின்றோம். இன்றும் உம்முடைய திருவசனங்களை எங்கள் மத்தியிலே போதித்த சகோதரர் KP ஸ்டீஃபன் ராஜ் அவர்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். அவர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் ஊழியங்களையும் ஆசீர்வதித்தருளும். இன்றும் ஆலை மூலமாய் தாங்கப்பட்டு வரும் அருட்பணி ஊழியர்களுக்காய் NSM ட்ரைபல் ஹோம் சிறுவருக்காக ஜபிக்கின்றோம். அவர்களை ஆசீர்வதித்தருளும். எல்லா ஊழியங்களுக்காகவும் ஊழியர்களுக்காகவும் உடைய சமூகத்திலே வருகிறோம். அவர்களை ஆளுகை செய்து ஆசீர்வதித்தருளும். இன்றும் உடைய திருச்சபையினருக்காய் வேண்டுகின்றோம்.
அவருடைய இகபர தேவையை கிருபையாய் சந்தித்தருளும். இன்னும் சுகவீனமாய் பலவீனமாய் இருப்போருக்காக மன்றாடுகின்றோம். அவர்களை நீர் தொட்டு சுகப்படுத்தியறலும் பலப்படுத்தியறலும். இப்போதும் பெருகி வரும் கொள்ளை நோயின் தாக்கத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளை மீட்டு ரட்சித்தருளும். இதனால் பாதிக்கப்பட்டோருக்கு உம்முடைய ஆதரவையும் ஆறுதலையும் தந்தருளும். இன்றைய ஆராதனையிலும் உம்முடைய பாதப்படியிலே நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களிலே நிலைத்திருந்து பலருக்கும் ஆசீர்வாதமாயிருக்க அருள் தாரும். இப்போதும் உம்முடைய பாதுகாக்கும் கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். காத்து நடத்தியருளும். வல்லமையுள்ள இயேசு என்ற திருநாமத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக.